morning moon. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கு, அதாவது நான் ஸ்கேட்டிங் தொடர்ச்சியாக பண்ணுறதில்ல, பட்டு என்னமாரி யாரும் ட்ரை பண்ண வேணாம். சேஃப்டி கேஸ் எதுவுமே போடல. அதனால் ஸ்கேட்டிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சேஃப்டி கேஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நான் ஒரு 2 வருஷமாக உழுந்து எழுந்திரிச்சு கற்றுக்கிட்டேன். பட்டு நான் இப்போ சேஃப்டி கேஸ் போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். சேஃப்டி கேஸ் போட்டு தான் ஓட்டணும். ஆனால் நான் இப்போ சேஃப்டி கேஸ் போடாமல் முயற்சி பண்ணி அப்படியே ஓட்டிகிட்ருக்கேன். கீழே விழுவாமல் ஓட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஆனால் கீழே விழுவாமல் இப்போ ஓட்ட கற்றுக்கிட்டேன் ஓரளவு. பார்த்திங்கன்னா மக்களே, ஸ்கேட்டிங் பண்ணுறதால பல பயன்கள் நீங்கள் அடையலாம். அதனால் ஸ்கேட்டிங்குங்கிறது ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். அது ஸ்கேட்டிங்கோ பேட்மிண்டனோ 40 வயசுக்கு மேலே நீங்கள் ஃபிட்னஸ் பண்ணலைன்னா தான் பிரச்சனை. என்னப்பா நிறைய கான்லாம் வச்சு செம்மையாக ட்ரை பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. சின்ன சின்ன பசங்கள்லாம் எப்படி ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம மார்னிங் மூணு சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவர் தான் நியோ. இவர் ஸ்கேட்டிங் மாஸ்டர்னு சொல்லலாம். கொஞ்ச நாள் பசங்களுக்கெல்லாம் இவர் தான் நல்லா கற்றுக் கொடுத்தவர். இவரை தெரியாத ஆளுங்க நம்ம கத்தாரில் யாருமே இருக்க முடியாது. மாஸ்டர். ஒரு டீமே மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நியோ இன்றைக்கி ஸ்கேட்டிங்கில் பெரிய மாஸ்டர்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், 2 சிங்க குட்டிங்க எப்படி வேகமாக ஓட்டுது பாருங்கள். ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு இப்போ திரும்பவும் ஸ்கேட்டிங் குகநாள். மக்களே, ஸ்கேட்டிங்கில் அடுத்த மாஸ்டர் ஹவுஸுன்னு சொல்லலாம். ஹவுஸு பார்த்திங்கன்னா ஸ்கேட்டிங்கில் ரொம்ப ஆர்வமாக உள்ளவர். பல சர்டிஃபிகேட்டையும் மெடலையும் அவரோட திறமையால் வீழ்த்தினவர்னு சொல்லலாம். என்ன ஹவுஸு? அதனால் ஸ்கேட்டிங் கத்தாரில் நீங்கள் கற்றுக்கணுன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம கண்டிப்பாக நம்ம ஜானி சார் மூலமாக நீங்களும் கற்றுக்கலாம். என்னமாரி நீங்களும் ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட் பர்சன். அதனால் ப்ராக்டிஸ் இல்லாமல் யாராலையும் ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியாது. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, அதாவது வாழ்க்கையில் எவ்வளோ துன்பங்கள் வரும். இப்போ இந்தமாரி விஷயத்தெல்லாம் நீங்கள் இந்த வயசில் கூட நீங்கள் எந்த வயசில் வேணாலும் முயற்சி பண்ணலாம். கீழே விழுந்து அடிபட்டால் தான் நம்மளால் ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும். அப்போ நீங்கள் அடிப்பட தான் உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, நான் ஸ்கேட்டிங் பண்ணும்போது நிறைய மோட்டிவேஷன் டாக் நிறைய சொல்லுவேன். அதெல்லாம் எடுத்துக்காததும் உங்களோட